காலை வேளையில நீங்க கர்த்தருக்கு பயந்து அவர் பாதத்துல வந்திருக்கீங்கல்ல, அது எப்போதும் செய்யுங்க. அதுதான் நல்லது. இந்த உலகம் பொல்லாங்கால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகத்துல பிசாசினுடைய கிரியைகள் நம்ம அதிகமாக நடப்பதை பார்க்கிறோம், இருப்பதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, நமக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்கள் இருக்காங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு உங்களை பார்த்து, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வாராம். அவங்க சத்துருக்களாக இருந்தாங்கன்னா அவங்க உங்ககிட்ட வந்து சமாதானமா உங்களோடு கூட இணைந்து கொள்வாங்களாம். நம்ம செய்ய வேண்டியதை கர்த்தருக்கு பயப்படணும். நீங்க பயந்து பாருங்க, அவர் கட்டளைக்கு பயந்து வாழுங்க. அந்த சத்துருக்கள் இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, அதை பண்ணிட்டாங்களே, இது பண்ணிட்டா, அது சொல்றதுனால வாய் தான் வலிக்கும். நம்முடைய பரிசுத்தம் கெட்டு போவோம், நம்முடைய சாட்சி கெட்டு போவோம். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு கர்த்தருக்கு பயந்தே வாழுங்க. கர்த்தர் உங்க சத்துருக்களை உங்களுக்கு சமாதானமாகும்படி செய்வார். நன்மையை காண்பீங்க, தீங்கு வருவதில்லை, விடுதலை பார்ப்பீங்க, ஜெயம் உண்டாகும். கர்த்தருடைய சமாதானம் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.